ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 12th கெமிஸ்ட்ரிக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டாப் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான் போட்டிருக்கேன் பசங்களா. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கிற 2 மார்க்ஸை மட்டும் நம்ம பசங்க ஸ்கிப்பே பண்ணக்கூடாதுப்பா. ஒவ்வொரு யூனிட்லேருந்து ரொம்ப எடுக்கலப்பா, அதிகபட்சமாக ஒரு 6 கொஸ்டின் தான் ஒவ்வொரு யூனிட்லையும் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து வால்யூம் 1 தான் பார்க்க போகிறோம். வால்யூம் 2 நான் பசங்க நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறப்பா. ஸோ நம்ம போடக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் டக்கு தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்படியே கீழே நம்ம டெலிகிராம் லிங்க் தரேன் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லையும். இன்னும் ஜாயின் பண்ணாமல் தான் போய் டக்கு ஜாயின் பண்ணுறேங்க. அங்கே நம்ம பசங்களுக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லைன் ஆகுதுப்பா. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் சொல்லிட்டு, அதாவது கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸோட 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் டெலிகிராம் ஜாயின் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் போயிடலாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தெரியாமல் தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்கப்பா. சரி இப்போ யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கிவ் த யூசஸ் ஆஃப் போராக்ஸ், ஓகேங்களா. செகண்ட் ஒன் கிவ் த யூசஸ் ஆஃப் சிலிகான். தேர்ட் ஒன் ஹவ் வில் யூ கன்வெர்ட் போரிக் ஆசிட் இன்டு போரான் நைட்ரேட். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் பசங்கிட்ட முக்கியமான கேள்வி கேட்பீங்கப்பா. ப்ரோ இந்த கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமான, பசங்களை தெளிவாக சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் எப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு நடந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், ரிப்பீட்டட் கொஸ்டினாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் கலந்து வச்சு எதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கேட்டிருங்களோ ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை ரெஃபர் பண்ணிவிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ அது ப்ளஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓவராலாக படித்தாலே நீங்கள் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இருந்தாலும் சரிப்பா. அதுக்கப்புறம் அந்த 5 மார்க்ஸில் வந்து உங்களுக்கு இந்த சப்டிவிஷன் கேட்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அது கூட அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்ம பசங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் பக்காவான கொஸ்டின்ஸை போடுறப்பா. ஸோ ஓவராலாக நம்ம பசங்களுக்கு அப்படி தொடர்ந்து கம்பேர் பண்ணிட்டே வந்து படிச்சிட்டா போதும், நம்ம பசங்க கண்டிப்பாக சீரியஸாக மார்க்ஸ் செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அதோட இல்லாமல் ஃபிசிக்ஸ்க்கும் இம்பார்ட்டண்ட்டான தரமான கொஸ்டின்ஸ் போட்டேன்ப்பா. போய் பார்க்கலாம், டக்குன்னு பார்த்துருங்க. நான் கொடுக்குறது லைன் பை லைன் அப்படி அட்டை டு அட்டை பார்த்துனே வந்தால் போதும், நம்ம பசங்க மார்க் செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம். அதுவும் தெளிவாக சொல்லிட்டேன் சரிங்களா. சரி இப்போ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ், கிவ் 4 எக்ஸாம்பிள். ஸோ தயவு செஞ்சு இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துங்க சரிங்களா. ஒரு சில பேரில் எக்ஸாம்பிள் பார்க்க மாட்டீங்க, தயவு செஞ்சு எக்ஸாம்பிள் பார்த்துங்க. செகண்ட் ஒன் வாட் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ், ஓகேங்களா. தேர்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, விச் இஸ் மோர் ஸ்டேபிள், Fe3+ ஆர் Fe2+ எக்ஸ்பிளைன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் உங்களுக்கு அதிக அளவு வந்து கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுங்க, டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. விச் மெட்டல் இந்த 3D சீரிஸ் எக்ஸிபிட்ஸ் +1 ஆக்சிஜன் ஸ்டேட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் ஒன் வை டூ ஜிர்கோனியம் அண்ட் ஆஃபனியம் எக்ஸிபிட் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ், இது நல்லா பார்த்து வச்சுங்க. சிக்ஸ்த் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. வை யூரோப்பியம் 2 இஸ் மோர் ஸ்டேபிள் தென் சீரியம் 2, ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 5 பா. யூனிட் 5 பொறுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் லிங்கேஜ் ஐசோமெரிசம், எக்ஸ்பிளைன் வித் an எக்ஸாம்பிள், ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து கிவ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் டபுள் சால்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் சரிங்களா. தேர்ட் ஒன் பொறுத்த வரைக்கும், வாட் இஸ் த கோஆர்டினேஷன் என்டைட்டி ஃபார்ம்டு வென் எக்ஸஸ் ஆஃப் லிக்விட் அம்மோனியா இஸ் ஆடட் டு an aqueous solution of copper sulfate, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், வாட் இஸ் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி, ஜஸ்ட் என்னன்னு பார்த்து வச்சுங்க, உங்களுக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வை டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் டு நாட் எக்ஸிபிட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், ஓகேங்களா. ஸோ இது நல்லா பார்த்துச்சிங்க. சிக்ஸ்த் லெசனில் தயவு செஞ்சு நான் சொல்கிறதுனால நோட் பண்ணி வச்சுங்கப்பா. ஸோ டிஃபைன் யூனிட் செல் 2 மார்க்ஸில் பல தடவை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் பல தடவை கேட்டிருக்காங்க. ஸோ டபுள் ஸ்டார் போட்டு வச்சு படிங்க. செகண்ட் ஒன் வாட் ஆர் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுங்க. தயவு செஞ்சு இந்த கேல்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் FCC யூனிட் செல் நல்லா பாருங்கப்பா, மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கொஸ்டினை. ஃபோர்த் ஒன் கேல்குலேட் த பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஆஃப் பேக்கிங் இன் கேஸ் ஆஃப் பாடி சென்டர் கியூபிக் கிறிஸ்டல். ஸோ இந்த FCC யூனிட் செல் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்களா. தேர்ட் கொஸ்டின் கொடுத்த மாடலில் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சம் இருக்கும், அந்த எக்ஸாம்பிள் சம் பார்த்து வச்சுங்க உங்கள் புக்கில், ஓகேங்களா, அந்த லெசனில். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் ஒய் அயனிக் கிறிஸ்டல்ஸ் ஆர் ஆட் அண்ட் பிரிட்டில், வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து இந்த கொஸ்டின் வந்து 5 மார்க்கில் சப்டிவிஷனை கேட்டிருக்காங்க, இந்த ஃபிஃப்த் கொஸ்டின் சரிங்களா. சிக்ஸ்த் ஒன் ரைட் ஷார்ட் நோட் ஆன் மெட்டல் எக்ஸஸ் அண்ட் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் வித் an எக்ஸாம்பிள், நல்லா பார்த்து வச்சுங்க. யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. டிஃபைன் ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட், வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் டிஃபைன் ரேட் லாவோ ரேட் காஸ்ட் இம்பார்ட்டன்ட் சரிங்களாப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா கொஸ்டின் மார்க் பண்ணி நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்கப்பா. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, நோட்ஸ் வேணும், PDF வேணும், ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ண, கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன், டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லை நம்ம ஒரு வீடியோ போட்டு அதில் நான் பசங்களான எல்லா ஸ்டடி மெட்டீரியல் லிங்காக கூட கொடுக்குறேன்ப்பா சரிங்களா. ஸோ எப்படி வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள், நான் அப்படி போட்டு விட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கான வால்யூம் 1 இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி டாப் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ், வால்யூம் 2 டாப் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி ஃபிசிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் போகிறேன்ப்பா. இன்னொரு
முக்கியமான விஷயம் ப்ரோ தமிழ் மீடியம்க்கு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்பீங்க. தமிழ் மீடியம்க்கான ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோஸுக்கு கண்டினியூஸாக போட போகிறேன். ஸோ எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டுனே போகிறப்ப ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த வீடியோ அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொழில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. எல்லாமே தவறாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ஆன்லைன் செட் பண்ணுறேங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன் டெலிகிராம் லிங்க் இருக்குது, போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க.